Praise the Lord. Stotram, 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 stotram. அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ளவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிற எங்கள் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிற எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நடத்துகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ ரீகபா தீரமா கரதுரமங்கதாரபனா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்கிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்ட பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் மீது கிருபை வைத்து இரக்கம் வைத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தரே. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தரே. அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிற கர்த்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தரே. சாவாமை உள்ளவராகிய கர்த்தர் நீர் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆண்டவரே, இந்த ஆண்டு தொடங்கி இந்த நாள் வரைக்கும் எங்களை ஏந்தி வந்தவரே, தாங்கி வந்தவரே, சுமந்து வந்தவரே, தப்புவித்து வந்தவரே, ரட்சித்து வந்தவரே, பாதுகாத்து வந்தவரே,
உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே 2026 எங்களை தாங்கவும் ஏந்தவும் சுமக்கவும் தப்புவிக்கவும் ரட்சிக்கவும் நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம் தகப்பனே. நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்து நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளை ஆண்டவரே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே பேசுகின்ற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையானவைகளை சுதந்தரிக்க கிருபையானவைகளை நாம் அடைந்து கொள்ள கர்த்தர் நமக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று சொல்லி இருக்கிறபடி இந்த காலையிலே நாம் இப்படி வாசிக்க பழகி கொள்ளும் போது நமக்கு அது சொந்தப்படுத்திக் கொள்ள ஏதுவாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறது, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, 1ஆம் நூற்றாண்டிலே கர்த்தருடைய சபை உருவாக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. சபையின் அந்த இடத்திலே ஒரு மேல் வீட்டு அறையிலே 120 பேர் உட்கார்ந்து தேவனை தேடிக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே தம்முடைய ஆவியை ஊற்றினார். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை நாள். அந்த பெந்தேகோஸ்தையை குறித்து அநேகருக்கு புரிவதில்லை. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் தியாக நாள் என்று அர்த்தம். அந்த தியாக நாள் எப்படி பக்ரீத்தை முகமதியர்கள் தொழுது கொள்ளுகிறார்களோ அப்படி யூத கிறிஸ்தவர்கள் யூத மதத்தினர் பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே தான தர்மங்களை செய்கிறதும் தங்களுக்கென்று
எதையும் வைத்திராமல் எடுத்து கொடுப்பதும். இப்பொழுது நாம் கடைகளில் பார்க்கிறோம், சேல் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். சேல் என்றால் முழுமையான விலையை வைக்காமல் அந்த விலையிலே 50% 60% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நல்லா கவனிக்கணும். அந்த உடுப்புகள் வந்த பிறகு நம்ம ரொம்ப பீத்திக்கிறோம். எப்படி டிஸ்கவுண்ட்ல வாங்கினேன், எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, 3000 ரூபாய் ட்ரெஸ்ஸ 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா பொய்யா என்பது அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா எனக்கு அது விளங்கலை. ஆனாலும் அது உண்மை என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உங்கள் நம்பிக்கையை நான் வீணாக்க விரும்பவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் சபையில கூடி வந்த 120 பேர் மேலே இறங்கினார். அப்போஸ்தலர் 20:28 படி கர்த்தருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. இந்த சபை உருவாக்கப்பட்ட அந்த நாட்களிலே சபை துன்பப்படுத்தப்படுகிறது. யார் துன்பப்படுத்துறா? சவுல் என்கிற ஒரு யூதன். அவன் பென்யமீன் கோத்திரத்தான். அவன் தமஸ்குவிலே பிறந்து வளர்ந்தவன். அவன் சபையை துன்புறுத்துகிறான். அவனை தான் நாம் பவுல் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலே ஒரு தபித்தாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி இருந்தாள். அவளுக்கு இன்னொரு பெயர் துர்கால் என்று சொல்லுவார்கள். துர்கால் என்கிற பெயருடையவள். அவளை குறித்து வேதம் நமக்கு சரியாக கற்றுக் கொடுக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அது நமக்கு விளங்கும். நல்லா நீங்க கவனிங்க, நான் உங்களுக்காண்டி வாசிக்கிறேன். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவள் அவனுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த துர்கால் என்கிற இந்த பெண்ணை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. துர்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். அப்போ இந்த துர்காலுடைய வேலை என்னவென்று சொன்னால், இவள் தனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலேயும் எடுத்து ஏழைகளுக்கும் விடோக்களுக்கும் தான தர்மம் பண்ணுகிற ஒரு அருமையான பெண்மணியாய் இருந்தாள் என்று நமக்கு தெளிவாகிறது. ஆகவே இந்த துர்கால் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறாள்.
இத பேதுருவுக்கு அவள் செய்வித்த எல்லாவற்றையும் காட்டினாள். ஒரு கால் அவளுக்கு இன்னொரு பேர் தபித்தாள். இந்த தபித்தாள் என்கிற இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், அதாவது கொடுத்து உதவுகிறவள். அவள் சம்பாத்தியத்தை ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுத்து அவள் உதவினவள். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இவ கார்மெண்ட்ஸ், அதாவது உடைகளை தயாரித்து கொடுக்கிற ஒரு ஃபேக்டரியாக தன் வீட்டை பயன்படுத்தி இருக்கலாம் என்பது எனக்கு ஒரு தோன்றுகிறது. அது அப்படிதானான்னு தெரியல, இன்னும் அதற்குள்ள நான் போய் ஆராய்ச்சி பண்ணல. ஆனா எல்லா பரிசுத்தவான்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், அவள் குறிப்பாக விதவைகளை குறித்து, தொண்டை ப்ராப்ளம், சாரி, விதவைகளை குறித்து ஒரு பாரமுள்ளவளாக இருந்தால் என்பது தெளிவாகிறது. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், எக்ஸ்கியூஸ் மீ. அந்த விதவைகளை குறித்ததான கரிசனை உள்ளவராயிருந்து அந்த கைம்பெண்கள் மேலே ரொம்ப பட்சமாக பழகி அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்து வந்தவர். இவள் உடைகளை தயாரித்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுகிறவளாக இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு சகோதரியாக இருந்திருக்கிறார். இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா உலகத்தில்னா, நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம செய்யறதில்லை. ஆனால் அநேகர் அப்படி இருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னியாகுமரியில, அதாவது சிதறால் என்கிற இடத்திற்கு கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தது. அங்க ஒரு நல்ல வயசான பாட்டியம், 80 வயதுக்கு மேல இருப்பாங்க. அவங்க வீட்டை சுற்றிலும் நிறைய தென்னை மரங்கள், அங்க தென்னை மரங்கள் அதிகம். அந்த தென்னை மரங்கள்ல வருகிற கொப்பரைகளை சேகரித்து வைத்து அதை விற்பார்கள். அது மாத்திரம் இல்ல, அவங்க பிள்ளைகள் படித்து அயல் நாட்டில வேலை பார்த்து அந்த அம்மாவுக்கு அனுப்புகிற எல்லா காசுகளையும் சேகரித்து வைத்து அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய அளவில் கன்வென்ஷன் நடத்துவாங்க. ஏறக்குறைய 2-3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கூட்டங்கள் நடத்துவாங்க. அதாவது அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அசன பண்டிகை என்று நடத்துவாங்க. ஆமா, 3 நாள் கூட்டம் வச்சு 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பகுதியில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து வருகிற மக்களுக்கு நல்ல இறைச்சி சாப்பாடு போட்டு, அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க வைக்கிற அந்த பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க இலையில போடுற இஞ்சி துவையல் அப்படின்னு வைப்பாங்க, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அடுத்து அவங்க பேரிச்சம்பழத்திலே தயாரிச்ச ஸ்வீட் வைப்பாங்க. இப்படி எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் சமையல் பண்ணி போடுவாங்க, கன்வென்ஷன் நடத்துவாங்க. வர்ற ஊழியக்காரருடைய போக்குவரத்து செலவெல்லாம் காணிக்கையெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. ஆனா யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தாய் அவங்க. ஏன் அவளை இப்ப நினைக்கிறேன் அப்படின்னா, அப்படி ஒரு தனக்கு வருகிற வருமானங்களை
சேர்த்து வைக்கிற இந்த காலத்துல தான தர்மம் பண்ணுகிற அநேகரின் ரட்சிப்புக்கு பயன்படுகிற ஒரு தாயாக அவங்க இருந்தாங்க. அந்த தாயாருக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த ஒரு ஊழியக்காரர் அழைத்து என்னை கூட்டங்கள் நடத்த வைத்தார். அது எப்படி நான் அங்க போக காரணமா இருந்தேன் என்றால், நாங்குநேரியிலே மாரநாதா சபையிலே அங்க தேவனுடைய சபை, அந்த சபையில கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்து, மாரநாதா பெண்டிகாஸ்டல் சர்ச், அதுல அழைக்கப்பட்டிருந்த போது அங்கே நிறைய பேர் அபிஷேகம் பெறுகிறதை அந்த ஊழியக்காரன் பார்த்தார். அந்த காரியத்திலே வைத்து என்னை அழைத்தார்கள். சபை முழுவதும் நிரம்பி இருந்தாங்க. ஜனங்க பயங்கரமா அபிஷேகம் பெற்றாங்க. அந்த நேரத்திலே தான் ஒரு சகோதரி 65-70 வயது இருக்கும், அவங்க சொல்றாங்க, நான் 40 வருஷமா இந்த சபையில விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அவங்கள தனியா உட்கார வச்சு வேதத்தில் இருந்த வார்த்தைகளை அவங்களுக்கு விளக்கி காண்பித்து அவங்க மேல கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று கொண்டாங்க. அந்த கூட்டத்திலே தான் ஏறக்குறைய இணையத்திலிருந்து வந்திருந்த ஒரு 15 மதர்கள், ஆர்சி கன்னியாஸ்திரிகள் ஒரு 15 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. 2 ஃபாதருங்க அபிஷேகம் பெற்றாங்க. இப்படி அந்த தாயார் அங்க வந்த அத்தனை பேரையும் கனம் பண்ணி ஊழியக்காரர்களுக்கும் காணிக்கை கொடுத்து எனக்கும் அந்த நாட்கள்ல 15,000 ரூபாய் கொடுத்தார்கள். இப்பொழுது அது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. இப்படி தான தர்மம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் நான் நிறைய பேரை சொல்ல முடியும். இன்னைக்கு FMBBக்கு ஊழியத்தை கலெக்ட் பண்ணி தாங்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கிருந்து காணிக்கைகளை சேகரித்து வட இந்தியாவிலே போய் சபைகளை கட்டி கொடுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தான் இன்னும் அந்த மாதிரி இல்லை. நம்முடைய சபையின் காரியங்களுக்கு தாராளமாய் கொடுத்து உதவினவர்கள் இருக்கிறார். இப்படி தான தர்மம் பண்ணுகிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித்தமான அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், கிருபை. இந்த கொஞ்ச நேரம் கிருபை பெற்றவங்க தான தர்மம் பண்ணுவாங்க, பிசினித்தனம் பண்ண மாட்டாங்க, அவங்க உதாரத்துவமாய் கொடுப்பாங்க. நேற்றைய தினத்துல கூட ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணாரு, ஐயா என்னுடைய பிள்ளைக்கு ரொம்ப சுகவீனமா இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. பாருங்க, நீங்க வேணா சந்தேகமா இருந்தா வந்து பாருங்க, என் அக்கௌண்ட்ல 1250 ரூபாய் இருந்தது. அந்த 1000 ரூபாய அந்த ஊழியக்காரருக்கு அனுப்பி கொடுத்தேன். நமக்கு வார வாரமும் இசை வாசிக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் நாம் கொடுக்க வேண்டும். நான் இப்படி ரொம்ப யோசித்து கொண்டிருந்தேன். ஆனா நம்ம ரைச்சல் சொன்னாங்க 1000 ரூபாய் கொடுத்தா போதும் அங்கிள் மாமான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது. அவங்க செங்கல்பட்டு ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து அவங்க வாசித்து மறுபடியும் அவ்வளவு தூரம் போறாங்க. ஆகவே பெட்ரோல் செலவு இருக்குது, அவங்க வரப்போகிற காரியங்கள் இருக்கிறது. அவங்க நம்ம சர்ச்சு பிலீவர் கிடையாது, வேற ஒரு சபையில இருந்து அவங்க இசைகளை வாசிக்கிறாங்க. ஆகவே இது குறைவுதான் நம்ம கொடுக்கிறது. அவங்க அதுக்கு சம்மதிச்சாங்க, நம்ம கொடுத்து ஆகணும். வார வாரமும் 2000 ரூபாய் நாம் இசை வாசிக்கிறவங்களுக்கு கொடுக்கும். எப்பவுமே எனக்கு போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது. அது யாரா இருந்தாலும் நம்ம உதவிகள் செய்யணும். நம்ம சர்ச்சில் பிரபு இருக்கிறான், அவனுக்கு வேலை இல்லாம இருக்கிறான். நான் சர்ச்சு வேலை வாங்கும் போதெல்லாம்
அவனுக்கு 900 ரூபாய் கணக்கு போட்டு 2 நாள் வேலை செஞ்சிருந்தாலும் 3 நாள் வேலை செஞ்சிருந்தாலும் அவனுக்குரிய கூலியை அவனுக்கு நான் தருகிறேன். காரணம், போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது. கூலிக்காரனுடைய கூலிய நம்ம பிடிச்சு வைக்க கூடாது. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நமக்கென்று வைத்தில்லாமல் மற்றவர்களுக்காக தான தர்மம் பண்ணுகிற இருதயம் நமக்கு வேணும். அப்படிதான் இந்த துர்கால் இருந்தான். தொண்டை ரொம்ப கஷ்டமா இருக்குது. நேற்று ராத்திரி 1.5 மணி நேரம் நான் தான் ப்ரேயர் நடத்தினேன். நல்லா அது ஒன்று, அந்த கோல்டு ரொம்ப ஆயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பானவர்களே, பொறுத்து கொள்ளுங்க. எப்படியும் அந்த ப்ரேயர் நடத்தணும். அதனால்தான் நான் இறங்கி வந்து சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒன்று நல்லா நம்ம சிந்திக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நம்ம உதாரத்துவம் உள்ளவர்களாக இருக்கு. மக்கதோனியா சபையார் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் அவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களை தர்ம சகாயத்தை அவர்கள் செய்து வந்தார். இந்த துர்காலும் அப்படிதான் தர்ம சகாயம் செய்து வந்தார். இந்த துர்கால் திடீரென்று வியாதிப்பட்டு மரித்து போகிறார். அந்த மரித்து போகிற இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 35வது லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கட்டடத்தில் திரும்பினார்கள். ஐனேயா என்கிற ஒருவனை குணமாக்குறார். அதை பார்த்து எல்லாரும் திரும்பினார்கள். 36வது வசனம், யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தார். எப்போ விளங்குதுன்னு நினைக்கிறேன். இவ ஒரு சீஷி. இவளுக்கு சத்தியம் அறிந்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரை தேடுகிற பிள்ளையாய் இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த வார்த்தையை நீங்க அடிக்கோடிட்டு கொள்ளலாம். மிகுந்த தர்மங்களையும் பாருங்க, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். பாருங்க, மறிச்சிட்டா குளிப்பாட்டி மேல் வீட்டு அறையில படுக்க வச்சுட்டாங்க. அப்போ இந்த பேதுருவை அழைக்கும்படி 2 பேரை அனுப்புறாங்க. ஒருவேளை நான் யோசிக்கிறபடி அவளை எழுப்புவதற்காக என்று முதல்ல நான் சிந்திக்கல. முதல்ல எப்படி நான் சிந்திச்சேன்னா, பேதுரு அப்போஸ்தலனா இருக்கிறபடியினால் அவர் வந்து இந்த சீஷியை துர்காலை அடக்கம் பண்ணுவதற்காக அழைப்பித்திருப்பார்கள் என்று எனக்கு என்ன தோணுகிறது. அன்பானவர்களே, ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களிலே சீடர்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. சபை துன்புறுத்தப்படுகிற நேரம், சபை அடித்து நொறுக்கப்படுகிற நேரம், ஜனங்கள் ஆண்டவரை தேட விடாதபடி சிதறடிக்கப்பட்ட அந்த காலங்கள், பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த காலங்கள். இந்த அப்போஸ்தலன் ஆகிய பேதுருவை அழைப்பித்ததின் நோக்கம் அவளை அடக்க பண்ணதான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். பைபிள் அப்படி சொல்லல, நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த பேதுரு வந்து அவளை அடக்கம் பண்ணுவதற்கு பதிலாக அங்கே ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, அந்த தபித்தால் செய்த எல்லா கார்மெண்ட்ஸையும் பேதுருவுக்கு காண்பித்தார்கள். இந்த பேதுரு அங்கே காண்பிக்கப்பட்ட அந்த கார்மெண்ட்ஸை, அவள் செய்த தான தர்மங்களை, அவள் செய்த எல்லா நற்கிரியைகளை கண்டு அவன் மனதில் ஒரு மாற்றம் வந்து அவளை உயிரோடு எழுப்ப தீர்மானித்திருக்கலாம் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது.
ஆகவே இந்த பேதுரு அந்த இடத்திலே வந்து பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து விட்டு முழங்கார் படியிடுகிறார். நல்லா கவனிக்கணும். முழங்கார் படியிடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடக்கம் பண்ண வந்த இந்த பேதுரு அவளுடைய தான தர்மங்களை கேள்விப்பட்டு, அவள் நற்கிரியைகளை செய்ததையெல்லாம் கேள்விப்பட்டு, அவள் ஒரு சீஷி என்பதை கேள்விப்பட்டு, அவளை அடக்கம் பண்ணுவதற்கு பதிலாக தனக்கு கிடைத்த கொஞ்ச நேரம் கிருபையினாலே மரண பயத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ளான துர்காலை, மரணத்திற்கு அடிமைத்தனத்துக்குள்ளான துர்காலை, மரணத்தினாலே பீடிக்கப்பட்ட துர்காலை, மரணத்தினாலே கட்டப்பட்ட துர்காலை அவன் ஜெபம் பண்ணி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை எடுத்தவங்க யாராவது இருந்தா வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. எபி ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரக்கத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தளத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்க, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்பானவர்களே, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கவும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுவிக்கவும் இயேசு நமக்காக கிருபாதார பலியாக சிலுவையிலே தொங்கி மரித்து ரத்தமெல்லாம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் 500 பேருக்கு மேலாக தரிசனம் கொடுத்து ஒலிவன் மலையின் மேலிருந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் திரும்பவும் வருவார். அதுதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:11 வசனம். 1ஆம் அதிகாரம் 11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே
அவர் புறமாக நாம் முழங்கால் படியிட்டு துர்காலை போன்ற தபித்தாள்களை எழுப்புகிற ஜெப வல்லமை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பேதுரு சிறைசாலையில் இருக்கும்போது சபையார் எல்லாரும் ஒரு வீட்டில அந்தரங்கமாக கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இவங்களுடைய ஜெபம் பேதுருவினிடத்திலே தம்முடைய தூதனை அனுப்பி சிறைசாலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறதை நாம் வேதத்திலே படிக்க முடியும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததற்கு காரணம் ஜெபம். சபையாராகிய நாம் ஜெபிக்கிற ஜெபம். அந்த பேதுரு சிறைசாலிருந்து வருகிற சம்பவத்தை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சபை கூடி ஜெபிக்கணும், குடும்பம் ஜெபிக்கணும், சபை ஜெபிக்கணும், தனி ஜெபம் இருக்கணும். இப்படி நாம் எல்லாரும் ஒருமித்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். தனி ஜெபம் ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரம் தனி ஜெபம் செய்யணும். அதே மாதிரி பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு 3 அதிகாரங்கள் படித்தால் 365 நாளிலே 1189 அதிகாரங்களை படித்து முடிக்க முடியும். பாருங்க, ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா வருஷத்துக்கு வேதத்தை முடிக்கலாம். கடைசியில ஒரு 19 அதிகாரங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. அந்த 19 சங்கீதங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதங்களை படித்து விட்டால் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வேதம் படித்து முடித்தது போல இருக்கும். வேதத்தை எப்படி படிக்க வேண்டும்? முதலாவது புதிய ஏற்பாட்டை படிக்க வேண்டும். பிறகுதான் நாம் பழைய ஏற்பாட்டிலே சிறிய தீர்க்க தரிசனங்கள், பெரிய தீர்க்க தரிசனங்கள், 5 ஆகமங்கள் இப்படி பிரிக்க வேண்டும். நான் என் ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களிலே என்னிடத்துல பைபிள் வாங்க முடியாதபடியினால் எங்க ஊர்ல தோட்டியா இருந்த சுப்பிரமணி என்கிற ஒருவர் முன்புறம் பின்புறம் எல்லாம் கிழிந்து விட்ட ஒரு பைபிளை கொண்டு வந்து கொடுத்தார். அதை நானு எங்க வீட்டுக்கு தெரியாம வைக்காப்பூர்ல வச்சிருந்தேன். வைக்க தெரியாதவன் வைக்காப்பூர்ல வச்சான்ற மாதிரி அந்த வைக்காப்பூர்ல வச்சுட்டு காலையில இருட்டோடு எழுந்து அந்த பைபிளை எடுத்துக்கிட்டு எங்க ஊர் ஏரிக்கரைக்கு போயிடுவேன். ஏரிக்கரைக்குள்ள அந்த வெள்ளை வேலன் செடிகள் நிறைய நட்டிருப்பாங்க, கருவேல மரங்கள். அதுல போய் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுவேன். 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து பைபிள் படிப்பேன். பாருங்க, இப்படிதான் என்னுடைய ஆரம்ப கால வளர்ச்சி. ஜெபம் அன்றைக்கு தொடங்கின அந்த அதிகாலை ஜெபம் இன்னைய வரைக்கும் நடத்தி கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். சுகவீனமா இருந்தாலே தவிர மற்ற நேரம் நான் 3 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் எழும்பிடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஜெபம் எந்த வீட்டிலே இருக்கிறதோ அந்த வீட்டிலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேத வாசிப்பு எந்த ஒரு தனிப்பட்ட பிள்ளைக்குள் இருக்கிறதோ, சகோதர சகோதரிகளுக்குள் இருக்கிறதோ, அவங்க திருவசனமாகிய கலங்கமில்லாத இந்த ஞான பாலின் மேல வாஞ்சையாயிருந்து படிப்பார்களானால் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் பேலன்ஸ்டா வளரும். எப்படி ஒரு பறவைக்கு பறக்க 2 ரெக்கைகள் அவசியம், நாம் நடக்கிறதற்கு 2 கால்கள் அவசியம், நாம் வேலை செய்வதற்கு 2 கைகள் அவசியம். அதே போலதான் பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுவதற்கு ஜெபமும்
வேத வாசிப்பும் பேலன்ஸ்டா இருக்கு. நிறைய நான் தைரியமா சொல்ல முடியும், ஏறக்குறைய ஒரு முறை பைபிளை கண்ணீரோடவே படிச்சு இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு அந்த கண்ணீர் இருக்குதான்னா எப்பமாவது அந்த கண்ணீர் வரும். ஏனென்றால் அவ்வளவு கண்ணீர் வடித்து ஜெபித்து சூழ்நிலைகள் மாறி இப்பொழுதும் ஜெபிக்கும் போது மேக்சிமம் நிறைய நேரம் கண்ணீரோட ஜெபிப்பேன். கண்ணீரோடு விதைக்கிறவங்க தான் கம்பீரமா அறுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதும் இல்லை, வேதம் வாசிக்கிறதும் இல்லை, ஏதோ ஒரு நாடகத்துக்கு போய் வர்ற மாதிரி, சினிமா தியேட்டருக்கு போய் வர்ற மாதிரி. இன்னைக்கு சபை சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஃபுல்லா இருப்பாங்க. இடப்பட்ட கூட்டங்கள் வச்சா வர முடியாது. அதற்கு காரணம் அவர்களுடைய பேலன்ஸ்டு இல்லாத நிலைமையை காண்பிக்கிறது. அந்த ஜபத்திலே ஒரு பேலன்ஸ் இருக்கு, சமநிலை இருக்கு. இன்னைக்கு அந்த சமநிலை இல்லாத கிறிஸ்தவர்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த தவித்தால் பாருங்க, நற்கிரியைகளையும் செய்தால் தான தர்மங்களையும் செய்தால். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, லீதியாள் என்கிற அந்த பெண் ரத்தாம்பரங்களை உண்டாக்கி விற்று பிழைப்பு நடத்தினவர். அவள் பவுலையும் சீலாவையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாய் ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஆற்றங்கரையில வியாபாரம் பண்ண வந்து, நான் நினைக்கிறேன் அந்த ஆற்றங்கரை அநேகருக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி பீச்சில் போனா சுண்டல் விற்கிறவன், அந்த மாதிரி இந்த அம்மா ரத்தாம்பரங்களை விற்கிறவங்க. பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறத பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு பாருங்க, அவங்க சம்பாத்தியத்துல தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் செலவழிப்பாங்க. அவனுடைய சாட்சி அப்படி ஒரு பயங்கரம். இந்த துர்காலும் என்று சொல்லப்படுகிற தபித்தால் அப்படி இருந்தார். இவள் படுத்த படுக்கையாயிருப்பது தேவ சித்தம் அல்ல. இவளை நல்லா மறிச்சிட்டா, நல்லா குளிப்பாட்டி கொண்டாந்து மேல் வீட்டில வச்சிட்டான். அவளை அடக்கம் பண்ணதான் இந்த பேதுரு போனார் என்பது தெளிவாகிறது. அந்த அடக்கம் பண்ண போன பேதுரு அவள் செய்த தர்மங்களை, அவள் சீஷி என்பதை அறிந்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி அவளை உயிரோடு எழுப்புகிறார். இதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. இந்த கொஞ்ச நேரம் கிருபை ஒரு பெண்மணியை மரணம் அடிமைத்தனத்திற்குள்ளாக்கிவிட்டது. அவளை மரணத்துக்குள்ளாக்கிவிட்டது. மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தபித்தாலை உயிரோட எழுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிதான் NN கண்டிகை என்ற கிராமத்தில தனபால் நாயுடு என்கிற ஒரு வீட்டிலே நான் திருமணத்துக்கு முன்னாடி இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு 15 வயசு இருக்கும் ஒரு வாலிபன் தேல் கொட்டி அவனுடைய நிலைமை மாறிவிட்டு அங்க இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போனாங்க. ராமச்சந்திரன் ஒரு டாக்டர். அவரு பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ விஷப்பூச்சி கடிச்சு இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவர் சொன்னாரா, எங்க தனபால் நாயுடு வீட்டுல ஒரு ஐயா இருக்கிறார், மோகன் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அங்க கொண்டு போங்க, அவரு ஜெபம் பண்ணா தேல் கொட்ட விஷம் இறங்குது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவரை கட்டில தூக்கிட்டு வந்தாங்க. 4-5 பேரு கத்துறாங்க, ஐயா ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்க. நான் வேற ஒன்னும் செய்யல. எனக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வந்தது, ஏலி
எலிசா தீர்க்கதரிசி ஒரு பானையில உப்பு போட்டு கொண்டு வந்தப்ப அந்த உப்பை அந்த பட்டணத்து தண்ணீரில போட்டு நிலத்தை சுகமாக்கினார். அன்னைக்கு திடீர்னு அப்படிப்பட்ட ஒரு ஏவுதல் வந்தது. ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்தேன், அங்கிருந்த என்கிட்ட இருந்த உப்பு அதுல போட்டேன், ஜப எண்ணெய் என்கிட்ட எப்போ வச்சிருப்பேன், எடுத்தேன், நேரா போய் ஜபம் பண்ணி முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி அவனுடைய 2 கண்களை திறந்து இந்த உப்பு தண்ணி அதுல ஊத்துனேன். பிறகு ஜப எண்ணெயை எடுத்து ஒரு சொட்டு 2 கண்லையும் விட்டேன், 2 காதுலையும் விட்டு ஜபம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கு. ஜபம் பண்ண பிறகு ஆண்டவரே உனக்கு உயிர் உனக்குள்ள வரட்டும் என்று ஜெபித்து உடனே பாருங்க, அவன் நல்லா தும்மி எழுஞ்சி உட்கார்ந்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 5-6 குடும்பம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ நம்முடைய ஜீவியத்தில நம்ம ஜெபித்து அற்புத அடையாளங்களை சபை செய்யணும், மக்கள் செய்யணும். அப்போ சபையில கூடி வந்து நம்முடைய ஜபங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் அதற்கான வல்லமைகளை கொடுக்கிறார். ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக ஒரு கண்டிஷனுக்காக வரலன்னா பாஸ்டர் கோச்சுக்கு வரன்றதுக்காக வரக்கூடாது. என்னை கர்த்தர் பயன்படுத்து, என் மேல வச்சிருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபை என் வாழ்க்கையில வீணாக்க கூடாது. அதுதான் பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்திலே அழகாய் சொல்றார். நீங்க வேணா எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் நினைக்கிறேன், 2வது நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்திலே அவன் இப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போவது தேவனுடைய சித்தம் இல்லை பிரியமானவர்களே. கொஞ்சம் நான் எடுக்கிறேன். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன்னு பவுல் சொல்லுவார். அது 1 கொரிந்தியரா 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் சொல்லிட்டேன், 15ஆம் அதிகாரம் அழகா சொல்றாரு பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அது எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கொஞ்ச நேர கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கொஞ்ச நேர கிருபையை விருதாவாக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவனாய் இருந்தாலும் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன். அது நான் அல்ல என்னுடனே கூட இருக்கிற கொஞ்ச நேர தேவ கிருபையே என்பதை தெளிவுபடுத்துகிறார். இன்னைக்கு இந்த கொஞ்ச நேரம் கிருபைய ஆண்டவர் தபித்தாளுக்கு பயன்படுத்தும்படி பேதுருவை பயன்படுத்துகிறார். அப்ப நம்மளை பயன்படுத்த மாட்டாரா? நம்ம மூலமா அது நடக்காதா? நிச்சயமாய் நடக்கும். என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாகும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்தால் உங்களுக்கு விளங்கும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று யோவான்ல நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த காலை வேளையில பேதுரு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் தேவனுடைய கிருபையினாலே கொஞ்ச நேரம் கிருபையினாலே அநேகரை எழுப்புகிற வல்லமை உடையவர்களாய் இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த காலை வேளையிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் தேவ நாமத்துக்கு மகிமையாக இப்பொழுது ஜெபிக்கலாம். வலது கரத்தை தலைமேல் வைத்து நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்களும் சொல்லுங்கள். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். தகப்பனே, இந்த காலை வேளையிலே 29ஆம் தேதி அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் துர்கால் என்கிற தபித்தாளை போல உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சீஷனாக வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்று. தான தர்மம் பண்ணுகிற கிருபையினாலே எங்களை நிரப்பு. ஆண்டவரே, நாங்கள் பெற்றிருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபை எங்கள் வாழ்க்கையிலே வீணாக போகாதபடிக்கு இந்த கொஞ்ச நேரம் கிருபையை எங்கள் மூலமாய் விளங்க பண்ணும். ஆண்டவரே, நாங்கள் அநேக துர்கால்களை தேடவும் அநேக தபித்தாள்களை எழுப்பவும் எங்களுக்கு கிருபை தார். எங்களை ஆசீர்வதியும். நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த கொஞ்ச நேரம் கிருபையை நாங்கள் விருதாவாக்காதபடிக்கு அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.